வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குடமிளகால ஒரு கொஜ்ஜுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டிருக்கோம். இப்ப வானொலி வச்சிருக்கேங்க. வானொலியில நல்லா ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊத்தி இருக்கேன். அதுக்கு கடுகு, சீரகம் தாளிச்சுக்கலாம். வெந்தயம் போட்டோம்னா அதுவும் ஒரு பிளேவரை கொடுக்கும். வெந்தயம் போட்டுடலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பெருங்காயத்தை குட்டி குட்டியா நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப பிச்சு வச்சுக்கலாம், காய வச்சுன்னு. அது மாதிரி பெருங்காயம் ஒரு 5-6 துண்டு போட்டுக்கலாங்க. போட்டு இதை லைட்டா ஃப்ரை பண்ணி பெருங்காயம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா மார்க்கெட்ல காரம் இல்லாம கிடைக்குங்க. அது மாதிரி சமயத்துல வாங்கி இந்த கொஜ்ஜு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே வெங்காயம், அது ஒரு கப் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் கிளாஸ் ஆட்டம் வரணும். அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். வெங்காயம் நல்லா 1 நிமிஷத்துல கொஞ்சம் கிளாஸ் ஆட்டம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப எவ்வளவு வெங்காயம் எடுத்திருக்கோமோ அதே அளவு தக்காளி, ஸ்மால் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. அதையும் இப்ப இதுல போட்டுடலாம். தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆற மாதிரி நம்ம வறுத்துக்கணும். அப்பதான் இந்த குடமிளகா கொஜ்ஜு நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளியோட பிளேவரும் அந்த கொஜ்ஜுல நல்லா இறங்கிரும். அதுக்காக தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆற மாதிரி வறுத்துக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தக்காளி சீக்கிரமா வறுக்கணும்னா அதுல கொஞ்சம் சுகர் போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சமா ரொம்ப ஒரு ஹாஃப் பிஞ்ச் அளவு சுகர் போட்டுக்கலாம். இதுல போட்டால் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலயே தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆற மாதிரி வெந்து போயிரும். தக்காளி பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய போட்டுடலாம். ஏன்னா குடமிளகா கடைசியில ஏன் போடுறோம்னா அந்த குடமிளகாய்க்கு டேஸ்டே அந்த கிரன்ச்சினஸ் அந்த பிளேவர்னா முதல்லயே போட்டு வறுத்தோம் அப்படின்னா அதோட கிரன்ச்சினஸும் பிளேவரும் போயிரும். அதனால லாஸ்டா போட்டு ரொம்ப வறுபடாம சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணா போதும். குடமிளகா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. ரொம்ப ஜாஸ்தியும் ஃப்ரை ஆகாம ரொம்ப கம்மியாவும், அதே நேரம் பச்சை வாடை போகாமையும் இருக்க கூடாது. அதனால ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணா போதும். இப்ப இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். நான் மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா காரம் இல்லாததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் பொடி, தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயம், மிளகா எல்லாம் சேர்ந்து இருக்கிற பிளேவர் நிறைஞ்ச நம்மளோட சாம்பார் பொடியும் போட்டு அது 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் நானு. போட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஊத்த போறேன். இப்ப ஊத்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியவும் ஊத்திடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு தண்ணி இதுக்கு பிடிக்கும். அதையும் நம்ம ஊத்திடலாங்க. ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா வாயில போட்டு நம்ம டேஸ்ட் பாத்திரலாம். பார்த்துட்டு எது பத்தலையோ அது போட்டுக்கலாம். இப்ப இந்த டயத்துல வெல்லம் பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்ப இந்த குடமிளகா கொஜ்ஜு நல்லா கொதிச்சு வரட்டும். இட்லிக்கு, தோசைக்கு, ஏன் சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்மா வெரைட்டிஸ்க்கும் இது தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஆல் இன் ஆல் அழகுராஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது ஆல் இன் ஆல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். மோரோவர் குடமிளகாயில எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இவ்வளவு சத்தான ஒரு கொஜ்ஜை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு
நம்ம பிடிச்சும் சாப்பிடுறோம், நம்ம ஹெல்த்துக்கு பிடிச்சும் சாப்பிடறதால இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. கொஜ்ஜு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. 10 நிமிஷம் சூப்பரா நல்லா பிளேவர்டா வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இப்ப வந்து நம்ம அத ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு குடமிளகா கொஜ்ஜு அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மல்டி சைட் டிஷ், தோசை, இட்லி, சப்பாத்தி, சூடு சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.